Taste the Daily. தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு வாணிப கழக தொழிலாளர் சங்கம் சென்னை கோயம்பேட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வாரிய தலைவரும் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான விருகை ரவி கண்டன உரையாற்றினார். இதில் டிஎன்சிஎஸ்சி மாநில செயலாளர் கே சிவன், பேரவைத் தலைவர் தாடி மா ராசு, பேரவை பொருளாளர் எம் அப்துல் ஹமீத் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் பங்கேற்று வாணிப கழக தொழிலாளர்களின் 29 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் திமுக அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பணியாளர்களின் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் தனியாருக்கு தாரை வார்க்காதே பேரவையின் ஆர்ப்பாட்டம் குறைந்தபட்சம் 9,000 பென்ஷன் வழங்கிடு. அரசு பணத்தையும் மக்கள் வரி பணத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டு இந்த அரசு விடிய அரசு தேவையில்லாமல் தொழிலாளர்களை பழிவாங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த பணி மூப்பு அதாவது பதவி உயர்வு என்பது நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு அதற்கு பதிலாக மாற்று பகுதியில் பணியாற்றியவர்களை எடுத்துகிட்டு இங்கே நியமனம் பண்ணுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை எங்கள் தொழிலாளர்களுக்கு பென்ஷன் போன்றவற்றை இந்த அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை.